மோகன் டெய்ரி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகிய ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாட்டை பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்துங்க, ஜெர்சி கிராஸ் மாடுங்க, ஒரு செவலச்சட்டை மாடுங்க. பாருங்கள், ஒரு நல்ல மடி அமைப்பில் நல்ல ஒரு கிராஸ் மாடுங்க. கன்று இன்றைக்கி தாங்க போட்டிருக்கு. கன்று போட்டு ஒரு 2 மணி நேரம் தாங்க ஆகுது. கன்று கிடேரி கன்று போட்டிருக்குங்க. பாருங்கள், மாட்டை பார்த்தீங்கனாலே தெரியுங்க, மாடு நல்லா ஒரு ஃபயர் குவாலிட்டியில் இருக்குங்க. மாடு செவலச்சட்டைங்க. இந்த கலர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த மாட்டோட கறவை திறனை பார்த்தீங்கன்னா ஒரு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. மாடு தலையீத்துலேயே ஒரு 15 லிட்டர் கறந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம கம்மியாகவே சொல்கிறேங்க. ஒரு 13லேருந்து ஒரு 15 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. பாருங்கள், நல்ல ஒரு மடி அமைப்பான மாடுங்க. வரக்கூடிய வெயில் காலத்தில் எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய மாடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடு ஒரு கிராஸ் டைப் மாடுங்க. அதனால் எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய மாடுங்க. நல்லா பாருங்கள், நான் காம்பு கணத்தை பாருங்கள். 4 காம்புக்கும் நல்ல கேப் இடைவெளி இருக்குங்க. நல்ல காம்பு கணங்க. அதே மாதிரி பால் நரம்புலாம் நல்ல பால் நரம்பு ஓட்டங்க. கன்று பார்த்திங்கன்னா ஹெச்எப் கன்று, கிடேரி கன்று போட்டிருங்க. பாருங்கள், கன்று அவ்வளோ ஒரு நல்ல லட்சணமான கன்றுங்க. கன்று கிடேரி கன்றுங்க. பாருங்கள், இந்த மாடு ரொம்ப ரொம்ப நல்ல மாடுங்க. இந்த மாடு வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாட்டை வாங்கிக்கலாங்க. நன்றிங்க.